எல்லா புகழும் இறைவனுக்கே. முன்னாடி கட்டின பழங்காலத்து பில்டிங்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செவத்தில் ஏற்படக்கூடிய கிராக்காக இருந்தாலும் சரி, ரூஃபில் ஏற்படக்கூடிய கிராக்காக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வராது. இப்போ கட்டக்கூடிய நியூ பில்டிங்கில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிராக்ஸ் வந்து அடிக்கடி வருது. ஏன் இந்த கிராக்ஸ் வருது, இந்த கிராக்ஸை வந்து எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். கிராக்ஸை பற்றி தான். அதாவது கட்டிடத்தில் ஏற்படக்கூடிய விரிசல்களை எப்படி தவிர்க்கலாம், வர்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செய்யணும், வந்தால் என்ன செய்யணும், அந்த காலத்து கட்டிடத்தில் ஏன் இந்த கிராக்ஸ் இல்லை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்து கட்டிடத்தில் எதுக்கு ஆண்டி கிராக்ஸ் எல்லாம் வந்து வராமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொதுவாக இந்த புழக்கத்தில் ஒரு பேச்சு இருக்கும். அந்த காலத்தில் எங்கள் தாத்தா கட்டின பில்டிங்லாம் பாருங்கள், இந்த ஒரு வெடிப்பு கூட, சின்ன வெடிப்பு கூட இல்லைங்க, அந்த பூச்சை பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது, ஏதாவது ஒரு வெடிப்பை கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ என்னென்னா, பால் காய்ச்சறதுக்கு முன்னாடியே விரிசல்லாம் வந்துடுதே, இதனால் என் கட்டிடத்துக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு மைண்டு குழப்பங்கிறது எல்லாத்துக்குமே உள்ளது. அஸ் எ இன்ஜினியராக அவங்களுமே வந்து என்னடா நம்ம கட்டின பில்டிங்கில் வந்து கிராக்ஸ் வந்துருச்சே அப்படிங்கிறத பல பேரும் பல தரப்பில் பல நேரங்களில் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். எந்த கிராக்ஸுக்கு ஒரி பண்ணிக்க வேண்டாம், எந்த கிராக்ஸுக்கு வந்து கேர் எடுத்து அக்கறையாக நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சின்ன விழிப்புணர்வு தான் இந்த கிராக் சம்மந்தப்பட்ட வீடு. பழைய காலத்து பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா, பொதுவாக காலம் தாமதம், அதாவது ரொம்ப நாள் எடுத்துக்குவாங்க. குறிப்பிட்டதாக ஒரு சராசரியாக பில்டிங் எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுக்கு உண்டான காலம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 மாதமாவது டயத்தை எடுத்துக்குவாங்க. அதாவது ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது பொதுவாக என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்களில் தான் அந்த ஃபவுண்டேஷனை வேலைகளை ஆரம்பிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு தார்ஸ் ஊற்றுறதா இருந்தாலும் சரி, நில வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் வச்சு செய்வாங்க. இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க, எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அறிவியல் ரீதியாக கவனித்தோம் அப்படின்னா, அந்த இயற்கை சூழ்நிலைகளுக்கு ஒத்துவாறு அந்த மாதிரி செய்வாங்க. ஒரு அடித்தளம் அமைக்கும் பொழுதே ஒரு ஆற்றுப்படுக்கை ஏரியாவாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு முண்டுகள் பயன்படுத்துறது, அதாவது ஒரு களிமண் ஏரியாவாக இருந்துச்சு அப்படின்னா அரளக்கட்டுன்னு சொல்லக்கூடிய முண்டுகள், அதாவது ரப்பல்னு சொல்லுவோம். பிகினிங்கில் பேஸ்மெண்ட்டாக அதை பயன்படுத்துவாங்க. அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு 1/2 அடி திக்னஸில் ஒரு கிராக் போடுவாங்க. இந்த முண்டுகள் கட்டே எவ்வளோ அகலம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 அடி வித்து கிட்ட அகலம் இருக்கும். அந்த 2 அடிக்கு செம்பாதியாக ஒரு முளச்சவறு அப்படின்னு சொல்லி ஒரு முளச்சவரை கட்டி ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு ஃபவுண்டேஷனை போட்டு எழுப்புவாங்க. முழுக்க அன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர் சாண்டு சுத்தமான பவுனு மாதிரி தங்கம் மாதிரி கிடச்சிச்சு. இப்போ நமக்கு ரிவர் சாண்டில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கடி கிடக்கு. இதுவே கிராக்ஸுக்கு, சின்ன சின்ன கிராக்ஸ் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக வருது நியூ பில்டிங்கில். இன்னும் என்ன செய்யலாம் வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு முளச்சவர் கட்டினதுக்கப்புறம் மே ஃப்ளோர் எடுக்கிறாங்க அப்படின்னா 3/4 சவர் கட்டுவாங்க. அப்போ ஆர்சிசி அப்படின்னு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் சிமெண்ட் காங்கிரீட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. அதாவது கம்பி கலந்த காங்கிரீட் போடுறது, சுருக்கி சுண்ணாம்பு கருப்பட்டி இந்த மாதிரி வச்சு தான் பழைய காலத்து முறையில் டெக்னிக்காக வேலை பார்த்துக்கிட்டு வந்தாங்க. இப்போ ஆர்சிசி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரேம் அண்ட் ஸ்ட்ரக்சர் மெத்தடில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த மாதிரி பண்ணும் பொழுது ஒரு தார்ஸ் ஊற்றுறாங்க அப்படின்னா மெட்ராஸ் காங்கிரீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கீழெல்லாம் தேக்கு மரம் உத்துற மாதிரி அங்கங்கே குறுக்கால பீம் போட்டு அதுக்கு மேலே கல் அடுக்கி அதுக்கு மேலே இந்த சுருக்கி கலவை காங்கிரீட் மாதிரி ஊற்றுவாங்க. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் மெட்டீரியல் அதிகமாக இருக்கிறதுனால சுண்ணாம்பு சத்துக்கள், அந்த இது வாத்து முட்டை, கோழி முட்டை இதனுடைய கருக்களை வச்சு பயன்படுத்துவாங்க. கருப்பட்டி இதெல்லாம் ஒரு போன் ஸ்ட்ராங்கு மாதிரி இருக்கும். ஒரு அகலம், ஒரு ரூமுடைய அகலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட ஒரு 10 அடி இருக்கும், 11 அடி இருக்கும் ஸ்பேனு. இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த காலத்து பில்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன கிராக்ஸ் கூட வராமல், பருவநிலை மாற்றம் வராமல் கிராஸ் வெண்டிலேஷனோடு அமைஞ்சதுனால இந்த கிராக்ஸ் அந்த காலத்து பில்டிங்கில் வந்ததில்லை. இப்போ நியூ பில்டிங்கில் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இயற்கை சூழ்நிலை ஒரு பெருமாக இருக்குது. பருவநிலை மாற்றம் கூட சொல்லலாம். எப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியலை. மெட்டீரியல்ஸ் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட்டு, மணல், ஜல்லி,
கம்பி இது 3மே வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு ஆங்கிள் ஆஃபில் எடுக்கக்கூடிய மெட்டீரியல். இது எல்லாமே ஒரு பாண்டிங் ஆகி அந்த கட்டடத்துக்கு மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 1 இயர் ஆகும். அந்த 1 இயர் ஆகிறதுக்குள்ளாட்டியும் அதனுடைய எப்படி ஒரு வீட்டுக்கு ஒரு புது மருமகளை மாமியார் ஏற்றுக்க மாட்டுறதுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகுமோ செட்டில் ஆகுமோ அந்த மாதிரி தான் ஒரு செட்டில் ஆகும்பொழுது ஒரு சின்ன அங்கங்கே ஏர் கிராக் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஏர் கிராக் வந்து எப்படிலாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தெர்மல் கண்டென்ட் சொல்லக்கூடிய வெப்பநிலை அதிகமாக இருக்கும் போது மாறும். மழை பேஞ்ச முடிஞ்ச காலம் போயிட்டு வெயில் ஆரம்பிக்கும் போது வரும். அதே மாதிரி சேம் வந்து இலையுதிர் காலத்தில் அந்த மாதிரி மாறும். அந்த ஃபவுண்டேஷன் மூமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஃபவுண்டேஷன் ஏதும் கழித்தறையில் நம்ம பில்டிங் அதிகமாக கட்டணும் அப்படின்னா மாறும். ஒரு பிளாட்டில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பக்கட்டும் அந்த காற்று வந்து வீசும். அதனால அந்த காற்றுனால கூட கிராக்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் அது வந்து ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரல் டிசைன் இல்லாமல் செட்டில்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஹெவி லெவலில் வந்து கிராக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுற்றுச்சூழல் மாறுபடுறதுனால அதனால் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நம்ம வீடு இருக்குது, ஆற்றுப்படுக்கை பக்கத்தில் நம்ம வீடு இருக்குது அப்படின்னாலும் அந்த கிராக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் கட்டக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்றாப்புல ஸ்ட்ரக்சரல் டிசைன் போட்டு அந்த இடத்துல இன்ஜினியரை காண்டாக்ட் பண்ணும்போது பண்ணி கொடுப்பாங்க. நிலநடுக்கம் ஏதேனும் ஏற்படுச்சு அப்படின்னா நம்ம பில்டிங்கில் வந்து கிராக்ஸ் வரலாம். அதாவது வேறு ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கலாம், உப்பு தண்ணி பயன்படுத்தியிருக்கும் போது அந்த நடந்திருக்கலாம். அப்புறம் வந்து ஈரப்பதம் எது இருந்துச்சுன்னா அது மூலமாக நடந்திருக்கலாம். ஒன்றுடைய சரியான சிமெண்ட் கலவை கலக்காமல் மிக்சிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுலேயும் நடந்திருக்கலாம். ரிவர் சாண்டு பயன்படுத்தும் பொழுது அது வந்து பியூர் ரிவர் சாண்டாக இருக்கும் பட்சத்தில் கிராக்ஸ் வந்து வராது. இப்போ பிளாஸ்டரிங் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பிளாஸ்டரிங்க்குன்னு சொல்லி ஒரு சிமெண்ட் இருக்குது. காங்கிரீட் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா காங்கிரீட்டுக்குன்னு சொல்லி சிமெண்ட் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரேடுக்கு அந்தந்த ரிசர்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அது மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் அந்த கெமிக்கல்லாம் நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது இந்த கிராக்ஸுகளை பார்த்திங்க அவாய்ட் பண்ணலாம். இந்த நியூ பில்டிங் பொறுத்த வரைக்கும் எங்கே அதிகமாக கிராக்ஸ் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வுட்டு மரத்தை வந்து நம்ம அதிகமாக நிலஜன்னல் பயன்படுத்தும் பொழுது அந்த நிலஜன்னலுக்கு கீழே வந்து ஒரு சில்ஸ்லாப் காங்கிரீட்னு சொல்லி ஒரு 3 இன்ச்சுக்கு நம்ம காங்கிரீட் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த ஜன்னல் விரிசல் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த சில்ஸ்லாப் காங்கிரீட் வந்து பயன்படும். ஒரு கண்டினியூவாக தடுக்கலாம். ஒரு 2 மீட்டருக்கு இடையில் வந்து ஒரு பெல்ட் மாதிரி அமைக்கலாம். ஒரு பேஸ்மெண்ட்டில் பிளிந்த் பீம் சொல்லக்கூடிய அந்த லெவலில் ஒரு பெல்ட் ஒன்று போடணும். லிண்டல் லெவலில் வந்து கட் பெல்ட்டு போட்டாலே போதும். ஆனால் ஒரு ஃபுல்லாக பண்ணும்பொழுது அந்த 7 அடிக்கு கிராக்ஸ் வந்து ஆகாமல் இருக்கும். அந்த பில்லருக்கு பக்கத்தில் அந்த செங்கக்கட்டும் கட்டும் பொழுது அந்த வகையில் வந்து ஜாயிண்ட் ஒழுங்காக இல்லை அப்படின்னா அந்த இது வரும். அப்போ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த பில்லரை நல்லா கொத்தி விட்டுட்டு சிப் பண்ணிவிட்டு ஒரு தண்ணி கலவையாக சிமெண்ட் பாலை நம்ம இறக்கி விட்டுட்டு இப்போ நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த மேசன் வந்து இன்ஜினியர் பரிந்துரையில் அங்கே வேலை நடக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும். எலக்ட்ரிக்கல் வேலை நடக்கும் போது அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து அந்த பிவிசி பைப்பை வந்து அப்போல்லாம் வந்து ஓப்பனாக இருக்கும் அந்த காலத்து பில்டிங்கில். இப்போல்லாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்சீல்டு பண்ணுறோம். இந்த கன்சீல்டு பண்ணும் பொழுது டெப்த்து அந்த சரியான முறையில் அந்த எலக்ட்ரிஷியன் எடுக்கலை அப்படின்னா அந்த டெப்த்து வந்து கம்மியாக இருக்கும் போது அந்த பிவிசி லேயரை நம்ம மூடும் பொழுது அது மூலமாக டக்குன்னு அந்த பிவிசிங்கிறது ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தானே, ஒரு தெர்மல் கண்டென்ட் ஏற்பட்டு அது மூலமாக சின்ன சின்ன கிராக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது பார்த்தாலே பைப் லைனில் ஓடி இருக்கும். அது பட்டி பார்த்து ஒயிட் வாஷ் பண்ணும்போது இன்னும் கிளியராக காட்டி கொடுக்கும். ஸோ இந்த டெப்த்து கம்மியாக உள்ள இடத்துல எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாலிமர்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் எப்படி நம்ம மாவு கட்டு கைகட்டு இதெல்லாம் கட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு ரேப்பர் ஒன்று இருக்கும். அதை வாங்கி ஃபார்மேஷன் பண்ணி ஒட்டிட்டு அதை வந்து ப்ராப்பராக இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு கோழி வெள்ளன்னு சொல்லுவோம். அந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பூச்சிக்கலவை பயன்படுத்தும் பொழுது இந்த கிராக்ஸ் எல்லாம் வராது. மேபி பெரும்பாலும் கட்டடத்தை பொறுத்த வரைக்கும் பூச்சில் தான் வந்து அதிகமாக வந்து கிராக்ஸ் நடக்கும். இந்த கிராக்ஸ் வந்து 5 mmக்கு கீழே இருந்தால் எப்போதுமே நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. 5 mmங்கிறது அந்த ஸ்கேலில் வந்து 1 2 3 4 5 mm அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது ஒரு சென்டிமீட்டருக்கு பாதி. அதே மாதிரி 5 mmலேருந்து 15 mm வரைக்கும் கிராக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து உடனே சரி பண்ணுறது நல்லது. ஒரு எவ்ரி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பில்டிங்கை வந்து கட்டி முடிச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு ஒயிட் வாஷாவது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ப்ரைமரு
அந்த மாதிரி வெதரிங் ப்ரூஃப் சீல்டு இந்த மாதிரி மார்க்கெட்டில் நிறையா இருக்குது. அந்த மாதிரி பண்ணும் பொழுது நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகளை இது பண்ணிக்கலாம். 25 எம்எம்முக்கு மேலே இருக்குது, அதாவது 1 இன்ச்சுக்கு மேலே கிராக்ஸ் ஃபார்ம் ஆகிருச்சு பில்டிங்கில் அப்படின்னா அது வெரி சீரியஸாக இருந்து கவனமாக இருந்து நம்ம பார்த்துக்கணும். பொதுவாக இந்த கிராக்ஸை எப்படி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரியான அனுபவம் வாய்ந்த ஒரு பொறியாளர் நம்ம வந்து நேரடியாக மேற்பார்வையில் இருக்கும் பொழுது இந்த கிராக்ஸ் வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்க எஃப்ஆர்சி இன்ஜெக்ஷன் அல்லது சீலாண்டுன்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் கலந்த ஒரு மெட்டீரியலை பயன்படுத்தி அந்த கிராக்ஸை பயன்படுத்தி அப்புறம் வந்து பட்டி லேயர் ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரைமர் கோட்டிங் அடிச்சுட்டு உங்களுக்கு கலர் கோட்டிங் அடித்து பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து கிராக்ஸ் எல்லாம் வந்து வராது. இந்த கிராக்ஸை வந்து வந்துருச்சு அப்படின்னா யாரை அணுகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஸ்திரிகள்லாம் காண்டாக்ட் பண்ணாமல் அதுக்குன்னு உண்ட நிறைய டெக்னீஷியன் வந்து இப்போ உள்ள மார்க்கெட்டில் நிறைய இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம கட்டின இன்ஜினியர்ஸை கேட்டுக்கிட்டு என்னென்ன இது வந்து பயப்படக்கூடிய கிராக்ஸா அல்லது மேஜராக இதுக்கு மேலே எதுவும் வருமா வராதா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணி இது தாங்க ரீசன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லிடுவாங்க. ஸோ எது எப்படி நடந்தாலும் அதுக்கு உண்டான சொல்யூஷன் வந்து எப்போதுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதை பற்றிலாம் நம்ம நியூ பில்டிங்கில் சின்ன சின்ன அங்கங்கே கிராக்ஸ் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி வந்து எப்போதுமே கவலைப்படாதீங்க. அது வந்து ஃபஸ்ட்டு 1 இயர் 2 இயர்ஸ்க்குள்ளே வரக்கூடிய ஏர் கிராக்ஸ் தான். இந்த டாப்பில் கைப்பிடி சவர்லாம் கட்டும் பொழுது ஒரு பேராபிட் வாலில் அதிகமாக லோடு இல்லை அப்படின்னா கிராக்ஸ் வரலாம். அந்த மாதிரி இடத்துல சில்ஸ்லாப் காங்கிரட்டு ஒரு மீட்டருக்கு ஒரு தடவை இது பண்ணது, ஒரு டைம் க்யூரிங் கரெக்டாக, அதாவது தண்ணி பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா எவரி 1 வீக் 10 டேஸ், அப்புறம் ஒரு ரூப் காங்கிரட் போட்டாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு 21 டேஸ், குறைஞ்சது ஒரு 16 நாளாவது அந்த சட்டரிங் டீசட்டரிங் பண்ணாமல் இருக்கிறது. இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்கும் பொழுது நம்ம கிராக்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம். சாயில் செட்டில்மெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஃபவுண்டேஷனை வந்து ஹெவியாக அதுக்கு ஏற்றாப்புல சாயில் டெஸ்ட் எடுத்து பண்ணும் பொழுதும் பெரிய லெவல்லேருந்து விபத்துகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பண்ணிக்கலாம். இந்த ஏர் கிராக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிமெண்ட்டுங்கிறது ஹீட் ப்ராடக்ட்டு. அந்த ஹீட் ப்ராடக்ட் வந்து தன்னுடைய நீர் வந்து ட்ரை ஆகும் பொழுது ஒரு டக்குன்னு ஒரு மூச்சு விடுது அப்படின்னு சொல்லுவாங்க, வெளி போயிடும் அப்படிம்பாங்க. அப்போது வந்து இந்த சின்ன சின்ன ஏர் கிராக்ஸ் எல்லாம் வர்றது இயல்பு தான். இந்த கிராக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்று மூமெண்ட் இருக்கும் அல்லது மூமெண்ட் இல்லாமல் இருக்கும். எந்த வகையான கிராக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து சந்தேகங்கள் ஏதேனும் இருப்பின் நம்ம கமால் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள். நம்மளுடைய நண்பரும் ஃப்ரெண்டில் போட்டிருப்போம். தொடர்ந்து பயணிப்போம் நண்பர்களே. கமால் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.